சுவாமி சரணம். இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் வாழக்கூடிய இல்லத்தில் எவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, தவறான தீய அதிர்வு அலைகளை தரக்கூடிய வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, இல்லத்தில் தினம்தோறும் பெண்கள் அழக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, நமது இல்லத்திலும் நமது உள்ளத்திலும் அடுத்தவர் இல்லம் சார்ந்த தகவல்களோ அல்லது அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் சார்ந்த புறணைகளை பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, நமது இல்லத்தில் நாடக தொடரினுடைய ஒளியை சற்று குறைத்து வைத்து பார்ப்பது நன்மை என்றும், அந்த நாடக ஒளியினுடைய சத்த அதிர்வு அலைகள் பூசை அறை வரை கேட்காமல் இருப்பது நன்மை என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் பூசை நேரத்திலோ அல்லது பூசை செய்யக்கூடிய அந்த கிழமைகளிலும் குறிப்பிட்ட அந்த நேரத்திலும் அந்த இடத்திலும் நாடக தொடரை பார்க்காமல் இருப்பது அதிகப்படியான நன்மைகள் வந்து சேரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நமது இல்லத்தில் வியர்வை படிந்த துணிகளை துவைக்காமல் வைத்திருக்க கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, நாம் உணவு உண்ட பிறகு நாம் உணவு உண்ட பாத்திரங்கள் அத்தனையும் கழுவி கவிழ்த்து விடுவது நன்மை தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, நமது இல்லத்தில் கல்லுப்பு அரிசி போன்றவைகள் முற்றிலுமாக தீர்ந்து போவதற்குள் மீண்டும் மீண்டும் அதை நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, நமது இல்லத்தில் இருள் சூழ்ந்த வர்ணங்களை தீட்டாமல் இருப்பது நன்மை என்றும், நமது இல்லமானது ஒளி பொருந்திய இல்லமாக வைத்துக் கொள்வது அதிகப்படியான நன்மைகள் வந்து சேரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, நமது இல்லத்தினுடைய கூரை ஓட்டில் ஏதேனும் குறைபாடுகள் நேர்ந்தாலோ அல்லது கழிப்பறை இடம் சார்ந்த ஏதேனும் குறைபாடுகள் நேர்ந்தாலோ அல்லது மின்சாரம் சார்ந்த ஏதேனும் குறைபாடுகள் நேர்ந்தாலோ அல்லது நீர்க்குழாய் சார்ந்த ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டு இருந்தாலோ அது போன்ற குறைபாடுகளை உடனே சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, நல்ல அதிர்வலைகள் கொண்ட இல்லத்தில் வாழக்கூடிய அடியார்கள் அனைவருக்கும் நல்ல அதிர்வு அலைகள் நிறைந்திருக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ள உங்களை வந்து சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆலோசனை தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.